திருப்பாவை மார்கழி 7ஆம் நாள். கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசன பேச்சரவம் கேட்டிலையோ? பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்துநாள் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ? நாயக பண்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். பொருள்: ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? அறிவில்லாத பெண்ணே, வாசனை மிக்க கூந்தலையுடைய ஆயர்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்க்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டு கதவை திற. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை மார்கழி 7ஆம் நாள். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இளஞ்சீரான். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். என்னானை என் அரையன் இந்நமுதன் என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். இன்னும் துயிலுதியோ? வண்ணெஞ்ச பேதையர்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். பொருள்: பெண்ணே, உனது சிறப்பு தன்மைகளில் ஒன்று இந்த தூக்கமோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழ் உடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீரு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவா என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லும்போது தீயிலிடப்பட்ட மெழுகை போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. அந்த சிவன் எனக்கு உரியவன், என் தலைவன், இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கின்றோம். இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்தின் காரணம் என்ன? பெண்ணே, பெண்களின் நெஞ்சம் இறுகிப் போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கின்றாய். அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா? என உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை மற்ற பெண்கள் எல்லோரும் சேர்ந்து எழுப்புகிறார்கள்.